என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து பூ பூத்திருக்கு நிறையா. மழை காலங்கிறதுனால நிறைய ரோஸ் பூத்திருக்கு. அதெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டு இப்போ ஈவினிங் டைம் ஆகுது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி குலோப்ஜான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குலோப்ஜான் எப்பயுமே வறுத்ததோட நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் சாப்பிட்டு பழக்கம். அதே மாதிரி என் குழந்தைங்களும் வறுத்து கொஞ்சம் ஆளுக்கு 4 உருண்டை கொடுப்பேன். அதுங்களும் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாவில் போட்டு குலோப்ஜான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குலோப்ஜான் பாவு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நான் எவ்வளோ அளவு போடுவேன்னா, ஒரு பாக்கெட்டுக்கு 800 கிராம் வந்து சீனி போடணுன்னு போட்டிருக்கோம். ஆனால் நான் வந்து 2 பாக்கெட்டுக்கு சேர்த்து 1 கிலோ சீனி போட்டால் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இதுமாரி கொதி வந்தோடனே ஊற்றி தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். ஆனால் கம்பி பதம்லாம் வரக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த குலோப்ஜான்லாம் போட்டோன்னா கரெக்டான பதத்தில் ஊறி இருக்கும். அதுதான் நான் போடுவேன். 2 பாக்கெட்டுக்கும் சேர்த்து 1 கிலோ சீனி போடுவேன். ஈவினிங்க்கு குழந்தைங்களுக்கு குலோப்ஜான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.